இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 30, வாய்மை, குறள் எண் 300. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளே இதுதான். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாம் மெய்நூலாக கண்ட நூல்களுள் யாதொரு தன்மையாலும் வாய்மையினுடைய மிக்கனவாக சொல்லப்பட்ட பிற அறங்கள் இல்லை என்கிறார். என்ன அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அதை அதாவது அவர் என்றைக்குமே ஒரு அதிகாரத்தினுடைய முதல் நூலிலிருந்து 9 நூல்களிலும் ஒவ்வொன்றை அறத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லிகிட்டே வருவார். அவர் என்ன அதாவது வாய்மையினுடைய சிறப்பை பற்றி சொல்லிகிட்டே வருவார். அதே சமயம் அந்த கடைசி குறையில் அடித்து எழுதிடுவார். அவர் இப்போ சொல்லிட்டார் பார்த்தீங்களா, அதான் வாய்மை என்பதே ஒரு அறம் தாங்க. ஒரு ஏனைய அறங்களுக்கெல்லாம் உயிரோட்டமாக இருப்பது வாய்மையே. வாய்மை இல்லை என்றால் ஒழுக்கம் இல்லை. வாய்மை இல்லை என்றால் அதாவது அறிவு இல்லை. வாய்மை இல்லை என்றால் அவன் நல்லது நடக்காது. வாய்மை இல்லை என்றால் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக ஆகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் வாய்மைதான் அவனை வழிநடத்தி செல்கிறது. அதனால்தான் வாய்மைக்கு அவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதனால் தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார், யாம் உண்மையாக அறிந்தவற்றுள் வாய்மையை விட சிறந்தது என்று சொல்லத்தக்க வேறு ஒன்றுமே இல்லை என்கிறார். அது மட்டும் இல்லைங்க, கவிஞர் கண்ணதாசன் இந்த ஆண்டவன் கட்டளை என்ற ஒரு படத்தில் 6 மனமே 6 6 மனமே 6 அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதில் என்ன சொல்கிறார், உண்மையை சொல்லி நன்மையை சொல்லி உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். என்ன அற்புதமாக பாடியிருக்கார் பாருங்க. இதுதான் இந்த வாய்மையை தான் எனக்கு இன்னும் ஒன்று தோன்றுகிறது. இது என்னுடைய கருத்துங்க. அதாவது நான் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் படித்தேன். கவிஞர் கண்ணதாசன் வனவாசத்திலே அவர் என்ன கெட்ட விஷயங்கள் செய்தாரோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாருங்க. பாருங்க, ஒரு 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 கவிஞர், மிகப்பெரிய கவிஞருங்க. அவர் ஆரம்ப காலத்தில் திருட்டு ரயில் ஏறி தான் சென்றிருக்கார் சென்னைக்கு. ஆனால் அவர் எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன கெட்ட வழக்கங்களை செய்திருக்கிறார் என்பதை அந்த நூலில் அற்புதமாக விளக்கியுள்ளார். எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு பெரிய ஒரு கவிஞர் இப்படி எல்லாத்தையும் செஞ்ச தவற பூரா அப்படியே சொல்லி காமிக்கிறாரு, மக்கள் எப்படி மதிப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு புரிகிறது. அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய அனைத்து அதிகாரங்களையும் படித்ததனால் அவர் என்ன செஞ்சார், வாய்மையே வெல்லும் என்ற எண்ணத்தில் தான் செய்த தவறுகளை எல்லாம் அந்த வனவாசம் என்ற நூலில் சுட்டி காட்டியுள்ளார். அது மட்டும் இல்லை, அவர் கடைசியில் என்ன சொல்றாருன்னா, நான் இதை வனவாசம் கூட எழுதியிருக்கக்கூடாதுங்க, ஒரு முட்டாளின் கதை என்று எழுதியிருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு வாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பது இப்போத்தான் தெரிய வருதுங்க. இந்த வாய்மையை படித்த ஒன்றாங்க தெரிய வருது. தயவு செய்து மாணவ செல்வங்களே, உண்மையே பேசுங்கள், உண்மையாக நடங்கள். நீங்கள் அதாவது நீங்கள் வெளியில் செல்வது, கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் சொல்லி கடமைப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். காரணம், நானும் கல்லூரியில் படித்தவன் தான். காரணம், எனக்கும் அந்த விடலை பருவத்தினுடைய ஒரு ஆசாபாசங்கள் இருக்கத்தான் செஞ்சது. ஆனாலும் நான் என்ன செய்வேன், அப்போது என்னுடைய தாயை நினைத்து கொள்வேன், என்னுடைய தாய் தந்தையரை நினைத்து கொள்வேன். ஆகா,
நாம் அப்படி தவறான விஷயத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக நம் படிப்பை கவனத்தில் கொண்டு நாம் தேர்வு அடைய முடியாது. வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகிறாங்க, நம்ம அப்போ எப்போ என்ன செய்யணும், படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். நான் என்னையே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் அவனை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுவாங்க. உண்மையை சொல்கிறேங்க, உண்மை. அந்த எண்ணம் என்னை தடுத்தது. என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் வேலை பார்த்து சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை எந்தவித தவறும் செய்யாமல் தடுத்தது. அதனால் மாணவ செல்வங்கள், தயவு செய்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் சினிமா பாருங்கள், எல்லாம் செய்யுங்க. அரை மணி நேரம் மட்டும் இதை பாருங்கள். நம்ம அலைபேசி மற்ற அலைபேசியில் கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுருங்க, ஒதுக்கி விட்டுருங்க. அலைபேசியை தொடக்கூடாது படித்து முடிக்க வரையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாங்க. படித்து முடிச்சோன்னு நீங்கள் பாருங்கள். அதனால் அந்த வேலை கிடச்சிருமில்ல, நீங்கள் படித்து அதைத்தானே எழுத போகிறீங்க, வேலை கிடச்சிருமில்ல. அப்புறம் நீங்கள் உங்களுடைய சுதந்திர பறவை. நீங்கள் அதுவரையும் நீங்கள் கூண்டு கிளி தான், சுதந்திர பறவை இல்லை, கூண்டு கிளி தான். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலோடு சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.